ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரிசல்ஸ். எப்போதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் சேர்த்து தான் கருவாட்டு குழம்பு வைப்போம். ஒரு தடவை சேப்பங்கிழங்கு சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக கருவாட்டு குழம்புன்னா சேப்பங்கிழங்கு சேர்த்து தான் கருவாட்டு குழம்பு வைப்பீங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். சேப்பங்கிழங்கு கருவாட்டு குழம்பு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த குழம்பு சேர்ந்துடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மெத்தட்லேயே எந்த கருவாடு வேணாலும் பயன்படுத்தி குழம்பு வச்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடை சுடு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். அடுத்ததாக 25 கிராம் அளவுக்கு புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு 4 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு வெண்டைக்காய் மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பிசு பிசுப்போடு நம்ம குழம்புல சேர்க்கக்கூடாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி சேர்த்து 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சேப்பங்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு வேகட்டும், கருவாட்டு குழம்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிட்டோன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வடகம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கும்போது அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு கருகி வந்துடும். 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். 20 பூண்டு பல் அளவுக்கு தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி இப்போ சேர்த்துட்டு மிச்ச பாதியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும், அது வர வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். சேர்த்துருக்க குழம்பு தூளோட பச்சை வாசனை மாறுறது வர வதக்கி விட்டுருங்க. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு மசிகிற அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக குக்காக வேணாம், பாதி அளவு குக்கானா போதும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு குழம்புல சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்குல குழம்புல இருக்கிற புளிப்பு, உரப்பு, காரெல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு சேர்த்து குக்காகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கருவாட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கருவாட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கருவாடு குக்காகி நல்ல குழம்பு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே தட்டின பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டையும் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகையும் தட்டிட்டு சேர்த்துட்டு குழம்ப ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்புல இருக்கிற சூட்லேயே இது எல்லாம் வெந்து வந்துடும். குழம்பு ரெடியானதும் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு கருவாட்டு குழம்பு உங்களோட அடுத்த ஃபேவரட் ஆகிடும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ரிசல்ஸ்.